வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு உங்களோட பேர்களை சொல்லுங்க. நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு வந்து நாங்கள் மீண்டும் சவுக்கங்காட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். சவுக்கங்காட்டு ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு லீவுனால ஓகே இன்னும் ஒரு நாளைக்கு இங்க வந்து சமைச்சு சாப்பிடுற ஆசையில வந்திருக்கிறோம். நாங்கள் என்னன்னு சொன்னா நாங்க இருக்கிற இடங்கள்ல இப்படி அந்த தண்ணி வளங்கன்னு சொல்லக்கூடாது, அந்த வேக்கால் வளங்கள், காடுகள் அப்படி இப்படியான ஒரு பச்சை பசர்களா இல்ல. இது வந்து நல்ல குளிர்மையான இடமும், அதனால நாங்க இங்க நோக்கி திருப்பியும் வந்துட்டோம். எங்களுக்கு அன்றைக்கு வந்து நாங்கள் இங்க வந்து சமைக்கிறதா, இன்றைக்கு வந்து இங்க சமைக்க போறோம். அதனால ஒரு சமையலை இங்க சமைச்சு கொண்டு கொஞ்சத்தை நாங்க வீட்டிலேயே செய்து கொண்டு வந்துட்டோம். இங்க தம்பி இங்க எல்லாரும் குழப்படின்னு சொல்லிடுங்க மாமா, சிரிங்கோ கதைங்கோ அப்படின்னு சொன்னா ராக்கி விடுங்க அப்படின்னு சொன்னா அச்சா அப்படியே வேணா அவன் கட்டிக்காரன். அவர் இப்படிதான் இப்ப அந்த குழப்படி என்று சொல்லாதீங்கோ. அவர் சின்ன ஆத்தாளை 4 வயசு அப்படி இப்படித்தான் விளையாடணும். அந்த வீடியோவில் அந்த அவருக்கு அந்த விளையாடணும் ஒரு நோக்கத்துல அவர் அப்படி செய்யறாரு தவிர அவன் கட்டிக்காரன். ஓகே, இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பாடு இவரே சொல்லிக்கொள்ளட்டும். இன்றைக்கு நாங்கள் என்ன சாப்பாடு செய்ய போறோம்டா? கோழி டேவல். அதான் கோழி டேவல், கோழி பாதி தமிழ், டேவல் இங்கிலீஷ். ஓகே, ஒரே ஏதாவது சொல்லிடுவேன். சிக்கன் டேவல். அதாவது அவர் சொன்ன மாதிரி கோழி இறைச்சி தான். அதில் தான் நல்ல ஒரு டேவல் போட போகிறோம். இன்றைக்கு போட்டுட்டு சோறெல்லாம் ஆயுதம் சோறெல்லாம் நாங்கள் வீட்டை போட்டு இங்கே டேவலை வச்சு சமைச்சு இதில் ஆறுதலாக சாப்பிட்டு உண்மையாக நல்ல சந்தோஷமாக இடம் இல்லை இருந்து ஆறுதலாக சாப்பிட்டு. உங்களுக்கு முன்னைக்கு இது ஒரு வித்தியாசமா இருக்குமே. இன்னும் இங்கே கொஞ்சம் பாரதுக்கு ஆக்கள் இருக்கு. ஞாயிற்றுக்கெல்லாம் பின்ன இன்னொரு கொஞ்சம் டைம் கழிஞ்சா கொஞ்சம் வெளிநாட்டு உறவு எல்லாம் இந்த ஒரு சந்தோஷமா ஷூட்டிங்கு எல்லாம் இனிமேல் தான் பெருவினா கட்டேன். ஞாயிறு 2 இங்கே ஒரு பின்னேரத்தில் ஒரு இது நடக்கும். நாங்கள் அதுக்கு முன்னே கொஞ்சம் இதாக வந்துட்டோம். இன்றைக்கு எங்களுக்கு மதிய சாப்பாடு, அதனால இங்கேயே கொண்டாந்து இங்கேயே நல்ல வாட்டி நல்ல காற்று விட்டு சொட்டு வைக்கையும் இல்லைன்னா நல்ல குளிர்மையா இருக்கு. ஏசி தோத்து போடுமா நல்ல காத்தானா. ஓகே, அவ்வளவு அந்த நல்லா எரியக்கூடிய மாதிரி இருக்குண்ணா காத்து. நல்ல குளிர்மை காத்து ஒரு பக்கம் மெல்லிய குளிர்மையான பேர எல்லாம் புல்லு வளம் இதுகளும் நல்ல நீட்டா என்ன சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா. அந்த குட்டி குட்டி சவுக்க மரம் எல்லாம் மலருது காட்டுங்க. பெரிய மரம் பட்டு கொண்டு போக சின்ன மரங்க திருப்பி துளிர் எடுக்குது. அப்ப இந்த காடு வந்து அழியாது. இன்னும் ஒரு காலத்துக்கு பெருத்து வந்துடும். நல்லா பாத்தீங்களா, உண்மையா நல்ல ஒரு அழகான இடத்துல நின்று கதைக்கிறோம். உங்களுக்கு இப்படித்தான் விருப்பமா இருக்குன்னா நாங்க திருப்பம் இங்க வந்திருக்கோம். இல்லைன்னு சொன்னா எங்களை விட ஒரு இந்த இதை டெபேல வந்து வீட்டிலேயே போட்டு சாப்பிட்டு பேசாம இருந்துடலாம். எங்களுக்கு ஒரு சந்தோஷம், எங்க சந்தோஷத்தை உங்களோட பயிர்ற மாதிரியும் இருக்குமென்றதான் நாங்கள் இப்படி வந்து நாங்கள் 1000 வேலைகள் மத்தியிலே ஓகே நெடுக வேலைன்னு சொல்லக்கூடாதுன்னு போட்டுதான் ரைட். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகள் நிற்கிறாங்களா அப்படியே கூட்டி கொண்டு வருவோம்னு சந்தோஷமா வந்தாச்சு. ஓகே, இப்ப நாங்கள் வந்து எங்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். இவன் நாங்க சமைக்க போலாம். அதுக்கு முன்னாடி என்னன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோவை யாராவது புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட அந்த பெல் பட்டன் நேமருக்கா கிளிக் பண்ணுங்க. எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் இப்ப வீடியோக்கு போய் என்ன செய்வோம், ஆட்டோக்கிற பொருள் எல்லாம் மறக்குவோம். ஓகே, ராக்கி சமைக்கலாம். நாங்க இப்ப ஆட்டோக்குள்ள கிடக்குற பொருட்களை எல்லாத்தையும் ராக்கி எடுப்போம். வாங்க. சூப்பரா இருக்கு. இந்த தலையெல்லாம் குழம்பி எல்லாம் இதா போயிடுச்சு. இப்போ கொண்டெல்லாம் போட போறேன். கொண்டு பொருள்களை ராக்கு. தம்பி இதுல நில்லுங்க. அப்பா ஆட்டோக்குள்ள இருக்க பொருள்களை ராக்கி தாரன். விராதுகள் தம்பி பானுவா கொஞ்சம் விராதுகள் சின்ன தடிக்கல் முறிச்சு எடுங்கோ. குட்டி தடிக்கல் முறிச்சு வைங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2 பாய் கொண்டுட்டோம். பாய கொண்டு வைங்க. கண்ணுக்குள்ள தம்பி கவனமாய குத்தோணுமா, இந்த குத்தோணும் பண்ற 2 கண்ணுக்குள்ள குத்தி விட்டுறோம். நாங்கள் கத்தி எல்லாம் கொண்டு வந்த நாங்கள். ஆனா தேவையில்லை. பாத்தீங்களா எவ்வளவு விரா எல்லாம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு நல்ல இடத்தை செலக்ட் பண்ணுவோம். ஓகே, சட்டப்படி நல்ல இடம் சொன்னால் இந்த தடியலை கொஞ்சம் வங்காள போடுவோம். என்னன்னு சொன்னா பாய போடுறப்ப வந்து பாருங்க தடியெல்லாம் அங்கஞ்சு ஓடி தெரிய தெரியல. கையுக்குள்ளேயே விரா எல்லாம் கிடையாது. சும்மா சவுக்கம் விராண்டா விராகிலேயே நம்ப விராகு நல்ல அரியும் குத்தி போடும் தம்பிக்கு. நாங்க இப்ப வந்து இதை பாய போட போறோம். என்னன்னு சொன்னா தடி முறிங்க தம்பி, தடி முறிங்க. நாங்கள் அடுப்பு கொண்டே வைங்க தடியை கொண்டு. நாங்க கேன்களுக்குள்ள தண்ணி எல்லாம் கொண்டு வந்து அது சொன்னா இங்க வந்து தண்ணி வளங்கள் கொஞ்சம் குறைவு தானே. இங்க வாங்க தம்பி, குழப்படி செய்யக்கூடாது. தம்பி தடி முறிங்க. கவனமா இருக்கணும். அடுப்பு எரிக்கிறாங்க. நாங்கள் இப்படி விரிப்போம். இதுல பாய விரிச்சிட்டு காணும் தாங்க பானு
கண்ணுக்கு ஊத்தி ஓகே ஒரு மாதிரி விரிச்சாச்சு செருப்புகளோட நிக்கிறோம் அது இப்படித்தான் இங்க வந்தா செருப்புகளும் இதோட என்ன நிற்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி பாத்தீங்களா நான் தான் தண்ணி கேன் தூக்குறேன் 20 லிட்டர் தண்ணி கேன் கொண்டு வந்துருக்குறோம் அதை வந்து இங்கே வைப்போம் இருக்கட்டும் உராக எல்லாம் பார்த்தீங்களா இங்கே இவ்வளோ உராகெல்லாம் தாராளமாக கட்டிக்காரன் உராக பற்றி யோசிக்க தேவையில்லை தாராளமான உராகடாக்கு போய்க்க கொஞ்சம் உராக முறிச்சு கொண்டு போ நல்ல பெரிய உராகடா கங்காயெல்லாம் கொஞ்சம் எடுக்கலாமா புறந்த உராக இங்கே 2500 ரூபா நல்ல காஞ்ச உராக எடுக்கலாம் வந்து நாங்களும் ஒரு 600 உராகண்டாலும் கொண்டு போ வீட்டுக்கு சமையல் பாயில் வைங்க அப்ப அடுப்பு மூடி போட்டு வரேன் ஓகே ஒரு மாதிரி நாங்கள் சாமான பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டோம் எல்லாம் ஆயுதமாக கொண்டு வந்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஜெபலுக்கு செய்யக்கூடியதுக்கு இந்த வெட்டு மிளகாய் மிளகு சீரகம் இந்த டெபலுக்குரிய மிளகறியால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சோஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தி பூ எல்லாம் கொண்டாச்சு பார்த்தீங்களா எல்லாம் கொண்டுட்டோம் கணக்கை கொண்டு வரையிலாது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் தூள் இவ்வளவு தான் இது வந்து நாங்கள் ஒரு கறி தானே வைக்க போகிறோம் சமையல் இது தானே டெபல் தானே இப்போ வந்து நாங்கள் ஒரு மாதிரி அடுப்பை மூட்டுறாரு பாருங்க பாருங்க சாப்பிடாது இந்த மாதிரி அடுப்பு ஸ்டார்ட் பண்ணுதல்ல பாருங்க கொஞ்சம் தலை இப்படி எரியுமெண்டு பாருங்க இந்த பிறகு பாருங்க இந்த மாதிரி சும்மா சின்ன பிறகு இப்படி மூடுதாண்டு கடாண்டு எரியும் நல்ல பிறகு தம்பியும் பிறகு வந்தார தம்பி காணும் பிறகு இப்போ வந்து அவர் அடுப்பை மூடிக்கொண்டு இருக்கிறார் அதுக்குள்ளே வந்து நான் மிளகறியை வெட்ட போகிறேன் தம்பி குழப்படி செய்யக்கூடாது தம்பி குழப்படி செய்யக்கூடாடி இருங்க ஒரு பார்த்தீங்களோன்னு சொன்னால் முதல் வந்து கேரட்டை இதாக சீவி எடுப்போம் பார்த்தீங்களோ மேலால் கிடக்கிற தோல்களை வடிவாக சீவிட்டு இங்கே மக்களே பிரச்சனை இல்லை எல்லாம் இப்படியும் அப்படியும் போடலாம் ஓகே இப்போ வந்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம் தக்காளி பழத்தையும் போட்டுக்கொள்வோம் கறி மிளகாய் 2 எடுத்தினான் மற்ற எங்களோட பச்சை மிளகாய் வந்து ஒரு 5-6 எடுத்துருக்கேன் தேவையில்லை கறி மிளகாய் முறைக்கும் இப்போ வந்து நாங்கள் முதல்ல இது எல்லாத்தையும் வடிவாக கழுவி சின்ன சின்ன வெட்டி எடுக்கணும் அதில் வெங்காயம் எல்லாம் வீட்டியே நான் விரைக்கல தோல் எல்லாம் உரிச்சு கொண்டு வந்துட்டேன் அவன் விளையாடும் அவன் தந்தை விளையாடும் கவனம் காத்தியா சரி நாங்கள் ஓகே இங்கே பார்த்தீங்களா வெங்காயம் எல்லாம் முறிச்சு எடுத்துக்கொண்டு வந்தாச்சு இனிமேல் நாங்கள் இதை எல்லாம் வெட்டி போட்டு காட்டுறோம் இப்போ வந்து நாங்கள் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னால் வடிவாக கழுவிட்டேன் கேரட்டை வந்து நல்லா ஒரு நீங்கள் என்னென்னு சொல்லி நீட்டாக வெட்டி கொள்ளலாம் சதுர சேப்பிலையும் இந்த வெட்டி கொள்ளலாம் கொஞ்சம் பெருசாக வெட்டினீங்கன்னா நல்லா இருக்கும் கேரட் வந்து பச்சையாகவே சாப்பிட்டு கொள்ளலாம் பழமையா இப்போ சரவணி வந்து வெட்டாட்டு நான் வந்து இறைச்சியை பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறேன் சட்டியை வச்சு நீங்கள் சட்டியை வச்சு எண்ணெயை விட்டு நல்ல விறகு நல்லா எரியுது ஓகே சட்டியை வச்சாச்சு எண்ணெயை வந்து அளவா விடுங்க எண்ணெயை அளவா விடுவோம் தம்பி பூவாயங்கோ ரைட் அளவா எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் கொதிக்கட்டும் இப்போ வந்து நாங்கள் இந்த மிளகறியெல்லாம் வெட்டி நான் குறையாதுக்குள்ளே அங்கே பொரிக்கிறதுக்கு சட்டி வச்சுட்டார் சிக்கனை இப்போ வந்து நாங்கள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வடிவாக க்ளீன் பண்ணி தான் நாங்கள் இந்த இறைச்சியை கொண்டு நாங்கள் இப்போ தேவையான அளவு உப்பை போடுவோம் இப்போ நாங்கள் திருப்பியும் அந்த எவ்வளோ செய்யக்குள்ள போடணும் சரிங்க அளவாக போட்டு குலுக்கி போட்டு இப்படியே பொறிச்சு எடுக்கிறதா இதுக்குள்ள வேறு பேருந்து மிச்சமெல்லாம் நாங்கள் பிறகு தான் சேர்க்க போகிறோம் சொன்னால் விஜயத்துகள் எல்லாம் அப்படி இப்படி தான் சமாளித்து நாங்கள் பாருங்க இன்னும் கொதிச்சிட்டு அளவாக போடுங்க அந்த அதுக்கேற்ற மாதிரி போடுங்க சரி எண்ணெய் கொதிச்சிட்டு நாங்கள் இந்த இறைச்சியை போடுவோம்
இப்போ பாருங்க இந்த சிக்கன் வந்து பொரிஞ்சு கொண்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, பொரிக்கட்டும். பொரிஞ்சா பிறகு பார்ப்போம். அங்கே வந்து அங்கே மரக்கறி வெட்டி கொண்டு தக்காளி பழம் வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்க நாங்களும் ஒரு சின்ன இதை விட்டுட்டு வந்து கறி மிளை என்ன சாமான் கருவேப்பமிலையும் ரம்பையிலையும் விட்டுட்டு வந்துட்டோம். முக்கியமான பொருள்லாம் நீங்க போட்டுக்கொள்ளுங்க. நான் அது மெயினா அதைத்தான் போடுவோம்னு இன்றைக்கெல்லாம் நச்சு வடிவா வலிக்கிட்டு எடுத்து சொப்பில்ல கட்டி போட்டு போன முறை வலிக்கிற கத்தியை விட்டு போனாங்க. இந்த முறை வரைக்குள்ள இதை விட்டுட்டு வந்துட்டோம். ஓகே, சமாளிப்போம், பிரச்சனை இல்லை. போட்டால் என்ன இந்த வாசனையாக இருக்கும், அவ்வளவுதான். ஜிம்படி பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்த வெட்டுற இதுகளை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டினீங்கன்னா டேபிளுக்கு நல்லா இருக்கும். வெங்காயமும் அப்படியே ரவுண்டாக தான் போட போகிறேன், சூப்பராக இருக்கும். ஓகே, வேறு மிளகறியெல்லாம் நான் வெட்டி கொண்டு இருக்கிறேன். அவர் அங்கால பொறிக்கிறபடியாக எனக்கு அங்கால உதவியாக இருக்குது. ஓகே, இங்கால வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வெட்டி கொள்வோம். வெங்காயத்தை நான் இப்படி ரவுண்ட் ஷேப்லாம் எடுத்து வெட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வெட்டலுமோ அப்படி வெட்டி கொள்ளுங்க. இந்த சவுக்கங்காட்டில் பார்த்தீங்களோ இந்த கிடைக்கிற வெயில் இருக்குத்தான், இருந்தாலும் அந்த மரத்தின் இதால் நல்ல ஒரு தரமான நல்ல குளிர்மையான இடமா இருக்குது. ஆக்களையெல்லாம் அங்கே புறாகு வெட்டி கொண்டு போகிறாங்க. புறாகு கொண்டு போகிறதுக்காக நானும் போய்க்க கொஞ்சம் புறாகு எடுத்து கொண்டு போகிறேன். எங்களை புறாக பார்த்து ஆசை தானே, நானும் புறாகு போய்க்க கொஞ்சம் எடுத்து கொண்டு போகிறேன். ஓகே, இப்போ சிக்கனம் வந்து இன்னொரு கொஞ்சம் பொரிக்கணும். அதை பாருங்க, கேஸ் தோத்து போடுமா. இந்த கேஸ் இந்த பவர்ஃபுல் என்ன இந்த சவுக்கம் புறா இந்த பவர்ஃபுல் நல்ல இது அடுப்பு பெருகுது. பொரியட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்களோன்னு சொன்னால் எல்லா மரக்கரையும் நான் வெட்டி முடிச்சுட்டேன். வந்து இப்படியே வைப்போம், மேலால் வச்சுட்டு ஒன்றை மூடி விடுவோம். தக்காளி பழத்தை மூடி போட்டு நாங்கள் இன்னும் சிக்கன் பொரிக்கிறார் ஒருக்கா போய் பார்ப்போம். ஓகே, நீங்கள் அங்கே அந்த ஆயில போய் விளையாடுங்க. சிக்கன் இன்னொரு கொஞ்சம் நேரம் கிடாக்குது. கடுமையாக அந்த ஓரளவு வேகணும், ஆனால் முருக வேகக்கூடாது. இன்னொரு கொஞ்சம் இருக்குடா. என்னென்னு சொன்னால் அவிச்சு போட்டு தான் நான் பழமையாக டேபிள் செய்கிறேன். நான் அது கொஞ்சம் இன்னும் நல்லா சொப்டியாக இருக்குது சின்னாக்களுக்கு. இது வந்து இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்தாலும் அவிச்சு எல்லாம் செஞ்சு கொண்டு வரையலாது. ஓகே, பிரச்சனை இல்லை. இதை கொஞ்சம் நாங்கள் முறுமுறுப்பா இல்லாமலுக்கு பொறிச்சு எடுப்போம். ஏன்னா ஆனால் வடியால் வந்தாலும் டக்குனு வேகுது. என்ன இது என்ன சவுக்கம்புறாது கேஸை விட நல்ல இதாக எரியுதல்லோ. பார்த்தீங்கன்னு சொன்னாங்க பேருங்க, அவன் தம்பி விடுறான் இல்லை, அப்போ விளையாட வேணுமாமண்டு. இங்கே வந்து மணல் கொஞ்சம் குறைவு நாங்கள் நிற்கிற இடத்துல. அங்காலதான் மண்ணுகளை அவர் தான் இந்த குட்டி பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்துருக்கிற இந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாம் மண் விளையாடுறதுக்கு போன முறை வரைக்கும் அந்த விளையாடுற கொண்டு மில்ல. அப்போ ஒரு போத்தில் தான் 2 வட்டி கொடுத்த நாங்கள் இந்த பார்த்தா அவருக்கு வாங்கி கொடுத்த குட்டி குட்டி கப்பு வளாது இடத்துலலாம் கொண்டு வச்சுக்கோங்க. பேருங்க பகையக்குள்ள கொண்டு போகிறேன் விளையாட போயினோம். அப்போ என்ன இஞ்சால செலுத்தி விட்டுட்டாக்கள் அங்கால போயினோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரே ஒரு குட்டி வந்து நிற்கிறார். அங்கால காட்டுங்க, அங்கே பின்பக்கம் வந்து எங்களை இறைச்சி எல்லாத்தையும் கொண்டு வரக்கு துள்ளி கொண்டு திரிகிறார். பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பொறிஞ்சு கொண்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பொறிய எடுத்துக்கொள்ளுவான். ரெண்டா சின்ன வேர் வந்து மொறுண்டா சேர்ந்து டெவலுக்கு வந்து மொறுண்டு இருந்தாலும் சாப்பிடல. அது அதனால இன்னொரு சொட்டு இங்கே பாருங்க, இப்போவே பொறிஞ்சு ஒன்று வந்துடுது. இன்னொரு கொஞ்சம் பொரிய நாங்கள் எடுப்போம். ஓகே, எங்களுக்கு வந்து பொரிஞ்சது காணும். இப்போ இதை வந்து எடுத்துக்கொள்ளுவோம். நல்ல பெரிய துண்டாவும் நீங்கள் பொறிச்சு கொள்ளலாம். நாங்கள் ஓரளவு சைஸ் பண்ணி போட்டோம். என்னன்னு சொன்னால் பெருசண்டாலும் சாப்பிடலாம். அது இப்போ வந்து பாருங்க, இதை வச்சுட்டு நாங்கள் மற்றதை போட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து மற்ற சிக்கனை போட்டுக்கொள்ளுவோம். எல்லாம் போடலாம், போட்டு விடுவோம் அப்படியே. ஓகே, இனிமே வந்து இது பொரிக்காட்டுக்கும். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் இடங்கள் தேடினா அவர் வந்து எங்கேயோ மண்ணுகளை எல்லாம் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்.
ஆள் கொஞ்சம் தெரியாது, சின்ன ஆள் இப்படித்தான் போனா அங்க மண் கொண்டிருக்கிறாராம், அவங்க தூரத்துல மைக்கில்லாம நிற்கிறார். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் பொறிக்க இருக்கு பாருங்க. நல்லா பொறிக்க கூட நான் முதல் எடுத்த மாதிரி எடுத்துக்கொள்ளணும். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு இருக்கிறதுக்கு நல்ல ஒரு குத்தி ஒன்று வந்துட்டாரு பாத்தீங்களா. அம்மா சரியான பேரம். இது மற்ற பக்கம் போடணும், திருப்பி போட்டு. ஓகே, இதை நாங்கள் எடுத்து போட்டு பேருந்து டபுள் செய்யக்குள்ள இருப்போம். ஏன்னாடா கீழே புல்லு தானே, இந்த வெள்ளை சட்டையில நல்லா தான் புல்லு பிடிக்கும், அதனால பச்சையெல்லாம் பிடிச்சிடும் ப்ரோ இந்த வெள்ளை சட்டையில. இப்போ வந்து நான் ரக்கைகளை காட்டுறேன். எங்களுக்கு இதுவும் இருதயம் எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டி தீப்பி நாங்கள் ரக்கிட்டோம் எல்லாத்தையும். அப்புறம் இந்த எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறோம், அதே பொரிச்ச எண்ணெய் அதில் கொஞ்சமாக விட்டுக்கொள்கிறேன். அதோட வந்து இப்போ இந்த எண்ணெயிலேயே நல்லா கொதிச்சுட்டு பாருங்க வெங்காயத்தை போட்டுக்கொள்கிறேன். நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வெட்டி வச்ச வெங்காயம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அடுப்பும் நாங்கள் எரியாண்ட மத்தியில் நல்லா எரியுது அடுப்பு. இந்த வெங்காயத்தோட வெங்காயம் சாரி இதை கழுவிதாங்க. ஓகே, ஏன்னா தடக்குப்பட்டு போச்சுது. இப்போ அடுத்தது இப்போ வந்து நாங்கள் வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் வந்து கடுமையாக வதங்கக்கூடாது. பாருங்க இந்த பதத்தில் வச்சு நாங்கள் கேரட்டை போட்டுக்கொள்ளுவோம். கேரட்டு கொஞ்சம் வேகினா சின்னாக்கள் கொஞ்சம் சாப்பிடணும், ஆக பச்சையா இல்லாமல் வேகிச்சண்டா. இந்த பச்சை மிளகாயையும் போட்டுக்கொள்கிறேன். இது ஒருக்கா வதக்கி போட்டு கையோடையே கறி மிளகாயம் போட்டோம்னா அதுவும் கொஞ்சம் வதங்கிடும். இங்கே வந்து சமைக்க நல்லா தான் இருக்குது. என்ன எல்லா வசதியும் இல்லை. இப்போ எல்லா வசதியும் என்னன்னு சொல்றது, இப்போ பாத்திரங்கள் எல்லாம் நாங்கள் இங்கே கொண்டு வர்றதை தான் சமாளித்து பாவிக்கணும். இந்த சட்டியெல்லாம் இப்போ அந்த சிக்கன் பொரிச்சா எல்லாருக்கும் தெரியும், அந்த கீழால் ஒரு அடி பிடிக்கும். அதால் அதெல்லாம் நாங்கள் வலிச்சு திருப்பி தான் இப்போ இந்த சட்டியாவது அதே ஒரு சட்டி தான் கொண்டு வந்து நாங்கள் ஒரு மாதிரி வலிச்சு கிழிச்சு தண்ணியும் கேனில் கொண்டு வந்தபடியே எல்லாம் கழுவி ஆயத்தமாக வச்சாச்சு. இப்போ வந்து கறி மிளகாயை போட்டுக்கொள்கிறேன். ஓகே, எல்லாம் போட்டாச்சு. இதுக்குள்ளே பாருங்க தக்காளி பழத்தை கடைசியாக தான் போட போகிறோம். சூப்பராக இருக்கும் இந்த டேபிள், கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க. கருவேப்பமிலையும் ரம்பையிலையும் இந்த வாசத்துக்கு தான் போடுறதே தவிர மிச்சம்படி பிரச்சனை இல்லை. ரம்பையிலேயே நாங்கள் எப்பவும் எடுத்து வச்சு தான் சாப்பிடுவோம், கருவேப்பமிலையா சாப்பிடுவோம். இந்த பக்கத்துலேயும் இல்லை இல்லைன்னு சொன்னால் எடுத்து போடலாம். பாருங்க கொஞ்சம் பதம் கட்டுக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் சிக்கனையும் கொட்டி எல்லாம் போடுறதில் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நல்லபடியாக வதங்கிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து தக்காளி பழத்தை போட்டுக்கொள்ளுவோம். அதையும் படிவாக வதங்கப்படுவோம். அடுத்தது வந்து சிக்கனை போட்டுறோம். என்னன்னு சொன்னால் தக்காளி பழம் வந்து கிணக்க வதங்க தேவையில்லை. பாருங்க சிக்கனை பார்த்தீங்களா, பொரிச்சு வச்ச சிக்கனை. இனிமேல் வந்து எரிப்பை வடிவாக குறைச்சி கொள்ளுங்க. இதுக்குள்ள இப்போ போடுற உப்பை போடுவோம். எல்லாத்துக்குமா சேர்த்து உப்பை போட்டுக்கொள்ளுவோம். முதல் சிக்கனுக்கு போட்டு பொரிச்சதான் அது காணாது. பாருங்க அளவா போட்டுக்கொள்ளுங்க உப்பை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன். இந்த கரண்டி கேம்பிட்டு வந்தாச்சு. சும்மா அந்த கலருக்கு தான் மஞ்சள் தூளை அளவாக போட்டுக்கொள்ளுங்க. இந்த வெட்டுத்தூள், இந்த வெட்டுத்தூள் தான் கொஞ்சம் உங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. மற்றது மிளகு சீரகம் கொஞ்சம், அதுக்கும் கரண்டியை விட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதை வடிவாக இருக்கா பிரட்டி விடுவோம். உப்பெல்லாம் நல்ல வடிவாக சேரணும். மெல்லிய சூட்டில் விட்டு கொள்ளுங்க. இனிமே வந்து அடுப்பை வந்து கடுமையாக இருக்க வேண்டாம். என்ன மரத்துக்கு நாளையெல்லாம் பாருங்களும்.
நல்லா இருக்கு மரத்துக்குள்ளால எப்படி இருக்கீங்க. அடுத்தது வந்து நாங்கள் சோசை ஊற்றி கொள்ளுவோம். பாருங்க அளவா ஊற்றி கொள்ளுங்க. இந்த சோஸும் கொஞ்சம் கொஞ்சம் வெக்கையில் சூடாகணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டுக்கு வரும். பாருங்க சோஸ் தான் இதுக்கு கொஞ்சம் கூட விட்டு கொள்ளுங்க, அப்போ தான் சும்மா தூக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னாங்க எல்லாம் போடுற கிளவியல் எல்லாம் நான் போட்டுவிட்டேன். பார்த்தீங்களா இப்போவே சும்மா இங்கே பக்கத்தில் நிற்கிறாக்கெல்லாம் வாயெல்லாம் ஊறிக்கொண்டு இருக்குதான். இனிமேல் ரெடியாக கோப்பைக்கெல்லாம் சோறை போட சரி பிளேட்டில் இங்கே சரி கொண்டு காட்டுங்க. திருப்பி முருக்கா நல்லா இருக்கு பார்க்க, சும்மா கிளறாவும். இவன் வந்து இது வந்து ஒரு அந்த சோஸ் விட்டதுக்காக அந்த பச்சை மணம் போக வைக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு டபுள் ரெடி. இப்போ நாங்கள் இதை ரக்கி கொள்ளுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் புல்லுக்குலாம் வைக்கணும்னு சொன்னால் சட்டி வந்து பாயில் வச்சா சூடாயிரும், கொஞ்சம் மாற விட்டுட்டு நாங்கள் இதை போட்டுக்கொள்ளுவோம். பிளேட்டில் சோறு போட்டுட்டு நாங்கள் சிக்கனையும் போட்டு விட்டோம்னா சரி. பார்த்தீங்களா நல்லா ரெடி ஆகிடு, நல்ல தரமாக வந்துடுது. பார்த்தீங்களோ சூப்பர் சூப்பர். இதே மாதிரி கண்டிப்பாக செய்து சாப்பிடுவோங்க. இப்படித்தான் கூட நான் போடுற பொருளும் தான் எவ்வளோதையும் போட்டு இவங்க. மற்றபடி கருவேப்பிலையே நான் சொன்ன மாதிரி அதையும் போடுறோன்னா போட்டுக்கொள்ளுங்க. மற்றபடி நல்ல டேபிள். ஓகே, இப்போ வந்து நாங்கள் இதை மூடி வச்சுட்டு சாப்பிட வலிக்கிடுவோம். இப்போ வந்து நாங்கள் சாப்பாடெல்லாம் போட்டு விட்டோம் பிளேட்டில். பாருங்க இப்போ வந்து நான் அவர்கிட்ட கொடுக்க போகிறேன், எப்படி இருக்கான்னு சொல்ல போகிறேன். அதோட பாருங்க மாசி ஜம்பலும் கொண்டுருக்கோம். என்ன சொன்னால் அதுவும் போட்டு சாப்பிட இதமாக இருக்கும். அப்போ கொஞ்சமாக போட்டு கொடுப்போம். இப்போ இந்த டெபிள் தானே அதோடையே மட்டும் சாப்பிடலாம். இங்கே முட்டையை வச்சுக்கிட பார்த்தீங்களா, முட்டை அவருக்கும் பச்சு கொடுத்துட்டேன். தம்பிக்கு போட்டுருக்காங்க. சோறெல்லாம் நாங்கள் வீட்டிலிருந்தே அவிச்சு கொண்டு வந்தபடியா. ஓகே, இங்கே பார்த்தீங்களா எல்லாம் சோறெல்லாம் தயாராகி கொண்டு வந்தாச்சு. தம்பிக்கு தான் ஒன்றாங்க. தம்பி இப்போ எப்படிங்க ரைட். முட்டையும் போட்டுட்டு கொண்டு ரைட் காண தம்பி சாப்பிடுவேன். அப்பிச்சு கொடுப்பேன், அவர் சாப்பிடுவேரா. ஓகே தம்பி பிளேட் தாங்கோ. இப்போ நேராக அதான் பிள்ளை டேவல் போட்டிருக்கு. டேவல் அப்போ ரைட் நல்லா பொறிச்சு சிக்கன் டேவல். சரியா அப்போ பிச்சு விட்றேன், அப்படியே சாப்பிடுங்க. முட்டையும் வைப்போம். பார்த்தீங்கன்னா நேரம் இப்போ கிட்ட விட ஒரு 2:30க்கு மேலே வரும். நல்லா பசியும் வந்துடுது. மதிய சாப்பாடு பார்ப்பேன், சாப்பிட்டு பார்ப்பேன். எனக்கு கேரட்டு தான் தேவை. இந்த சிக்கனை விட கேரட்டு கொஞ்சம் விருப்பம். என்னென்னு நீங்களாம் சொல்லணும். மூடி விடுங்க, காட்டு நல்லா இருக்கோ. ஓகே, யாருக்கு பிடிச்சிருக்குது. டேவலெல்லாம் சூப்பராக இருக்குது. அவர் தான் சொல்லணும். நான் வந்து சமைக்கிறது தானே என் வேலை. நல்ல சோறெல்லாம் நல்ல பதமாக கிடக்குண்ணே. காத்துகளுக்கு தலைமையில எல்லாம் வந்து வாய்க்குள்ள போகுது. தம்பி என்ன மாதிரி இருக்குது சாப்பாடு? கட்டிக்கா முட்டையும் கழிச்சு சாப்பிடுங்க. முட்டையும் கழிச்சு சாப்பிடுங்க. கட்டிக்கா மாசி சம்பல் தேவை இல்லையா, அப்படி டேஸ்டாக இருக்குது. சிக்கன் நல்ல முறுமுறுப்பாண்டு இல்லை, நல்ல நைஸாக இருக்குது. சூப்பர். முட்டை முட்டையெல்லாம் நாங்கள் இங்கே வந்து அவைக்கல. என்னண்டா எல்லாத்தையும் கொண்டு இங்கே வச்சு செய்யலாம். வந்து பாத்திரங்கள் கணக்காக கொண்டு வரணும். எல்லாரையும் அவிக்கிற வேலையில் நல்ல குறாக கிடாது. காக்கா வந்து சொப்பின் எடுக்கிறேன். சூப்பராக இருக்கு. எல்லாருக்குமே இந்த டைம் வந்து நல்ல பசி தான். என்ன சொன்னா நேரம் வந்து எத்தனை மணி சொன்னீங்க? 2:30 வைக்கிட்டு போயிருமா? 2:30 வரும். இந்த பச்சை பசங்களோட சில சில மக்கள் கேட்டிருக்கணும். ஒரு வித்தியாசமான சமயம் கொண்டு ஒரு மாதிரி வந்துட்டோம். கிழமைக்கு ஒரு நாளைக்கு வரலாம். மற்றபடி எல்லாம் ஸ்கூல் பள்ளிக்கூடம் டியூஷன்கள் எல்லாம் பார்த்து கொண்டு வரேன்டா கஷ்டம். இப்படி ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு நாளைக்கு நாங்களும் சந்தோஷமாக தெரிஞ்சா போயிட்டு
அங்கே பாவம் அதான் நாங்கள் கொஞ்சம் குழப்படி செய்கிறேன். ஓகே, நாங்கள் இனிமேல் சாப்பிட போகிறோம். எல்லாரும் சேர்ந்துருந்து சாப்பிடுவோம். உங்களுக்கு சந்தோஷமான சமையலுமே தான் சமைச்சு காட்டியாச்சு. மேம் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்குவோம் வேணா. ஓகே, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் பாய்.